Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர் அத்தியாயம் 42. வெகு நேரம் மௌனமாயிருந்த பின், ஆமாம், உங்களை பற்றி அடிக்கடி நினைப்பதுண்டு என்றாள் ஜெனிஃபர். கேட்பதற்கு சந்தோஷமாயிருக்கிறது. ஏன் ஜெனிஃபர், நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? ஓ, நிச்சயமாய் என்றாள் அவள். அதை அவ்வளவு சட்டென்று சொல்லியிருக்க வேண்டாம் என்று தோன்றியது. அதை ஈடு செய்வதற்காக குரலை சாதாரணமாக மாற்றிக்கொண்டாள். என் ப்ராக்டிஸ் வெற்றிகரமாக நடக்குது. பணம் காசு கவலை இல்லாமல் நல்ல வசதியுடன் இருக்கிறேன். எக்கச்சக்கமாக பிரயாணம் செய்கிறேன். ஏகப்பட்டவரை சந்தித்து பேசுகிறேன். உங்கள் மனைவி எப்படி இருக்கிறாள்? ஓ, ஆம், நன்றாயிருக்கிறாள் என்று குரலை தாழ்த்தி கொண்டு அவன் சொன்னான். உங்கள் பெண்? அவன் தலையை ஆட்டினான். முகத்தில் பெருமை ஜொலித்தது. மகள் சமந்தா அருமையான பெண். என்ன வேகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறாள் தெரியுமா என்றான். அவளுக்கும் ஜோசப்பின் வயதுதான் இருக்கும் என்று ஜெனிஃபர் நினைத்து கொண்டாள். நீ கல்யாணம் செய்து கொள்ளாமலே இருக்கிறாய் இல்லையா? ஆமாம். நீண்ட நேரத்துக்கு அங்கே மௌனம் நிலவியது. தொடர்ந்து ஏதோ சொல்ல வேண்டும் என்று ஜெனிஃபர் நினைத்தாள். ஆனால் ரொம்ப நேரம் மௌனமாக இருந்து விட்டதால் பேசுவதற்கு சங்கடமாக இருந்தது. இனி என்ன சொல்வது? வானர் அவள் கண்களையே ஊடுருவி பார்த்து கொண்டிருந்தான். அவள் மனத்தில் ஓடும் எண்ணங்கள் அவனுக்கு உடனே புரிந்துவிட்டன. அவள் கைகளை தன் கைகளுக்குள் இறுக்கிக் கொண்டான். ஜெனிஃபர், ஜெனிஃபர், என் கண்ணே, என் டார்லிங். அவள் ரத்தம் மொத்தமும் குப்பென்று முகத்தில் ஏறியது. அவள் உள்ளத்துக்குள் ஒரு குரல் ஒலித்து கொண்டே இருந்தது. வேண்டாம் ஜெனிஃபர், இதெல்லாம் பயங்கரமான முட்டாள்தனம். இதில் மாட்டிக்கொள்ளாதே. நான் புறப்பட வேண்டும், வேலை இருக்கிறது என்றான். வேலையை தூக்கி உடைப்பில் போடு என்றான் அவன். சாரி, அது முடியாத காரியம். அவளுக்கு தோன்றியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இங்கிருந்து இந்த கணமே ஓடிவிட வேண்டும், குழந்தையை கூட்டிக் கொண்டு போய்விட வேண்டும், ஊருக்கு பறந்து விட வேண்டும். வானர் சொல்லிக் கொண்டிருந்தான். நான் இன்று சாயந்தரம் பிளேனில் வாஷிங்டனுக்கு போவதா ஏற்பாடு. பரவாயில்லை, ராத்திரி தங்கிக் கொள்கிறேன். நீ வருவதாயிருந்தால். இல்லை இல்லை, நான் வர முடியாது என்றாள் ஜெனிஃபர் பதட்டமாக. ஜெனிஃபர், மறுபடியும் நீ என்னை விட்டு போக நான் அனுமதிக்க போகிறதில்லை. சொல்வதை கேளு. இப்படி தடால்னு நீ புறப்பட்டு போகக்கூடாது. நாம் பல விஷயங்கள் பேச வேண்டும். ராத்திரி என்னோடு சாப்பிடுவதற்கு வா. அவன் அவள் கைகளை மேலும் மேலும் பலமாக இறுக்கிக் கொண்டிருந்தான். அவள் அவனை ஏறிட்டு நோக்கினாள். தன் சக்தி அனைத்தையும் திரட்டி அவனை எதிர்த்து போராட முயன்றாள். முடியவில்லை. வினாடிக்கு வினாடி தான் பலவீனப்பட்டு கொண்டிருப்பது அவளுக்கு தெரிந்தது. வேண்டாம், தயவு பண்ணுங்கள் என்று கெஞ்சினாள். உங்களையும் என்னையும் ஜனங்கள் சேர்த்து பார்க்கக்கூடாது. நீங்கள் மொரட்டியை மடக்கி பிடிக்க நினைத்திருக்கையில். மொரட்டிக்கு இதில் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதோ பார், நான் உல்லாசமாக பொழுதுபோக்குவதற்காக ஒரு படகு தந்திருக்கிறார் ஒரு நண்பர். பலாமோ என்ற அந்த படகுக்கு பெயர். படகுத்துறையில் இருக்கிறது. நீ கட்டாயம் அங்கே வந்துவிடு 8 மணிக்கு. இல்லை, நான் வரமாட்டேன். நான் காத்திருப்பேன். கட்டாயம் வந்துவிடு என்று மறுபடியும் சொன்னார் வானர். அவர்கள் பேசிக்கொண்டு உட்கார்ந்திருந்த அதே சமயம் அதே ரெஸ்டாரண்ட்டின் இன்னொரு மூலையில் மொரட்டியின் உதவியாளர் ஒருவன் உணவருந்தி கொண்டிருந்தான். அவனுக்கு இருபுறமும் 2 கவர்ச்சி கன்னிகள் உட்கார்ந்து கொண்டு அவனுடன் சரசமாடி கொண்டிருந்தார்கள். அவன் பார்வை தூரத்தில் உள்ள ஜெனிஃபரையே வெறித்து கொண்டிருந்தது. அவளுடன் கூட உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பவன் யார்? அவனுக்கு தெரியவில்லை. எழுந்து சென்று ஜெனிஃபருக்கு ஒரு ஹலோ போடலாமா என்று நினைத்தான். 2 அழகிகளும் அவனை எழுந்திருக்க விடவில்லை. அவர்களுடைய கொஞ்சல்கள் அவனை கிறுகிறுக்க வைத்தன. ஜெனிஃபரிடம் செல்லாமல் அந்த பெண்களுடன் மாடி அறைக்கு போய்விட்டான். பலாமோ என்ற பெயர் கொண்ட அந்த விசைப்படகு நிலா வெளிச்சத்தில் வெள்ளை வெள்ளையர் என்று கம்பீரமாக பளபளத்துக் கொண்டிருந்தது. ஜெனிஃபர் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டால் யாரும் தன்னை கவனிக்கவில்லை என்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டால் பிறகு அந்த படகை நோக்கி மெல்ல நடந்தாள். வானருடன் கூடவே ரகசிய போலீஸ் படையை சேர்ந்தவர்கள் செல்வது வழக்கம். அவர்கள் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு வரப்போவதாக அவன் சொல்லியிருந்தான். அதே போல வந்துவிட்டான் என்பது தெரிந்தது. ஜோசப்பையும் வேலைக்காரியும் ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் விட்டுவிட்டு ஒரு டாக்ஸி அமர்த்தி கொண்டு ஜெனிஃபர் புறப்பட்டாள். படகுத்துறைக்கு வெகு தூரம் முன்பே இறங்கிக் கொண்டு நடந்தே வந்து சேர்ந்தாள். அவள் மனம் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தது. 1/2 டசன் தடவையாவது ஃபோனை எடுத்திருப்பாள். தான் வரப்போவதில்லை என்று வானருக்கு தெரிவிப்பதற்காக ஒவ்வொரு தடவையும் மனம் பலவீனப்பட்டு அந்த எண்ணத்தை கைவிட்டாள். ஒரு குறிப்பு எழுதி ஆள் மூலம் கொடுத்து அனுப்பலாமா என்று நினைத்தால் அதையும் எழுதி கிழித்து போட்டாள். ஹோட்டலில் அவனை விட்டு விரிந்து வந்தது முதல் அவள் இதயத்தில் வேதனைதான். எப்படி முடிவெடுப்பது என்று தெரியாத வேதனை. வானரை பார்க்காமல் இருப்பதற்கு என்னென்ன காரணம் இருக்க முடியுமோ அத்தனையும் அவள் அலசி பார்த்து விட்டாள். இப்போது வானரை சந்திப்பதால் என்ன நன்மை விளையப் போகிறது? ஒன்றுமில்லை. மாறாக மாபெரும் கெடுதல் தான் ஏற்படும். அவனுடைய எதிர்காலத்தையே பாழாக்கி விடக்கூடிய அபாயம் ஏற்படலாம்.
தற்சமயம் பொதுமக்களின் ஆதரவு அவனுக்கு அபாரமாக திரண்டிருக்கிறது. நாடு முழுவதும் கசப்பு நிறைந்திருக்கிற போது வானர் ஒரு லட்சியவாதியாக விளங்கி கொண்டிருக்கிறான். நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் அவன். வானொலியும் டெலிவிஷனும் பத்திரிகைகளும் அவனை வானளாவ புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாளை அவன் தன்னுடைய இமேஜுக்கு ஏற்ப நடந்து கொள்ள தவறிவிட்டான் என்று தெரிய வேண்டியதுதான் தாமதம். அவனை உச்சத்துக்கு ஏற்றி வீற்றிருக்கும் இதே பத்திரிகைகள் மறுகணமே அவனை பாதாளத்துக்கு உருட்டி தள்ளிவிடும். இதையெல்லாம் யோசித்து அவனை சந்திக்க வேண்டாம் என்று தீர்மானித்தாள் ஜெனிஃபர். நாம் அவனுடன் சம்பந்தப்படாத பெண், அவனுக்கு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவள், இப்போது மொரட்டிக்கு சொந்தமானவள். ஆகவே வானரை பார்க்க போகக்கூடாது. இவ்வாறு எண்ணினாலே தவிர அவள் கால்கள் அவளை வானரை நோக்கியே இழுத்துச் சென்றன. படகுத்துறையில் கரையருகே அவன் காத்திருந்தான். அவளை கண்டதும் அவன் முகம் மலர்ந்தது. நீ வருவாயோ மாட்டாயோ என்று பார்த்து கொண்டே இருந்தேன் என்றான். அவனை பார்த்த மாத்திரத்திலே அவளுடைய உறுதி பொடி பொடியாய் உதிர்ந்தது. ஒரே தாவலில் அவனுடைய அணைப்புகள் கட்டுப்பட்டாள். முத்தங்களை பரிமாறிக்கொண்டாள். இறுதியில் அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவள், படகில் சிப்பந்திகள் இருப்பார்களே என்று கேட்டாள். அவர்களை அனுப்பிவிட்டேன். நாம் எவ்வளவு முறை படகு ஓட்டியிருக்கிறோம். ஜெனிஃபர், உனக்கு படகு ஓட்டுவது இப்போதும் வருமா அல்லது மறந்து விட்டதா? மறக்கவில்லை என்றாள் அவள். படகில் ஏறிக்கொண்டார்கள். பாய்மரங்களை ஏற்றிவிட்டு விசையை தட்டிவிட்டார்கள். நீரை கிழித்து கொண்டு பறந்தது படகு. துறைமுக பகுதியை விட்டு நீங்கி கடலை அடையும் வரை அரை மணி நேரத்துக்கு படகை செலுத்துவதிலே அவர்கள் மும்முரமாயிருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் ஒருவர் மனம் மற்றவரை பற்றி, அந்த நெருக்கத்தை பற்றி நினைத்து கொண்டே இருந்தது. உடம்பை வெடித்து விடும் போல் ஒரு இறுக்கம் அவர்களுக்குள் நிரம்பி இருந்தது. அடுத்து நேரப்போவது என்ன என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அதை தவிர்க்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரிந்தே இருந்தது. பால் நிலா ஒளி பாய்ச்சியது. கடல் அமைதியாக இருந்தது. வானர் அவளிடம் வந்து உட்கார்ந்து அவள் இடுப்பை அணைத்துக் கொண்டான். அவ்வளவுதான். அதன்பின் அவளுக்கு எல்லாம் மறந்துவிட்டது. கடந்த காலம் எதிர்காலம் இரண்டையும் அவர்களுடைய ஆசை வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டது. புயலென பறந்தன நிமிடங்கள். அவர்களை சேர்த்து பிணைத்திருக்கும் இந்த நிகழ்காலம் ஒன்றே அவர்களுக்கு நினைவில் நின்றது. இத்தோடு எல்லாம் முடிந்துவிடப் போகிறது என்று ஜெனிஃபருக்கு தெரிந்தே இருந்தது. இது ஆரம்பம் அல்ல, முடிவு. இவள் உலகம் வேறு, அவன் உலகம் வேறு. இரண்டுக்கும் இணைப்பு தர எந்த பாலத்தாலும் முடியாது. இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் வெகு தூரம் பயணப்பட்டாயிற்று. இனி எந்த சாலையின் வழியையும் திரும்பி வர முடியாது. இப்போது மட்டுமல்ல, எப்போதுமே முடியாது. வானரின் ஒரு பகுதி மகன் ஜோசப்பிடம் இருக்கிறது. இனி அதை கொண்டு திருப்திப்பட வேண்டியதுதான். இனி மிஞ்சியுள்ள ஆயுள் மொத்தத்துக்கும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய இரவு இது. அவர்கள் அருகருகாய் படுத்திருந்தார்கள். கடலின் மெல்லிய அலைகள் படகில் மோதும் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. ஜெனிஃபர், நாளைக்கு என்று வானர் ஆரம்பித்தான். வேண்டாம், பேசாதீர்கள், எதுவும் பேசாதீர்கள் என்று அவன் காதோடு கிசுகிசுத்தாள். அவள் சொல்லிவிட்டு சின்ன சின்ன முத்தங்களால் அவனுடைய உதடுகளை நிறைத்தாள். அவள் அப்படி தன்னை மறந்திருந்த அதே சமயம் அவளுடைய பெயர் வேறொரு இடத்தில் அடிபட்டு கொண்டிருந்தது. மொரட்டியின் வீட்டில்தான். மொரட்டியும் அவனது குடும்ப வழக்கறிஞரான கால்ஃபாக்ஸும் உறக்க விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். விவாதம் பஹாமா தீவுகளில் ஒரு பெரிய சூதாட்ட கிடங்கு நடத்துவது பற்றியது. அது சம்பந்தமாக ஏற்பாடுகள் செய்யும் பொறுப்பை ஜெனிஃபரிடம் ஒப்படைத்திருந்தான் மொரட்டி. அது கால்ஃபாக்ஸுக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் சொல்வது சரியில்லை என்று கால்ஃபாக்ஸ் ஆட்சேபித்தார். அந்த ஊரில் உள்ள நம்ம ஆட்கள் எல்லாரையும் எனக்கு தெரியும், ஜெனிஃபருக்கு தெரியாது. அந்த விவகாரத்தை நீங்கள் என்னிடம்தான் ஒப்படைக்க வேண்டும் என்றார். தான் சத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. ஆனாலும் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. எல்லாம் முடிந்து விட்டது, இனி என்ன செய்வது என்றான் மொரட்டி. அந்த பெண்ணை நான் நம்ப மாட்டேன். பெரியவரும் அவளை நம்பியதில்லை. பெரியவர் இப்போது உயிருடன் இல்லை என்றான் மொரட்டி. அவன் குரலில் பயங்கர அமைதி தென்பட்டது. இனி தனிவாக பேச வேண்டும் என்று கால்ஃபாக்ஸுக்கு தோன்றியது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், அந்த பெண்ணை நம்புவது தப்பாகிவிடக்கூடும். அவள் கெட்டிக்காரிதான், சந்தேகமே இல்லை. ஆனால் உங்களை இப்போதே எச்சரிக்கிறேன். கொஞ்ச நாளில் அவள் நாம் எல்லோரும் போலீஸில் மாட்டிக்கொள்ளும்படி பண்ணிவிடுவாள். எரிச்சலை காட்டிக்கொள்ளாமல் கால்ஃபாக்ஸையே பார்த்தபடி இருந்தான் மொரட்டி. இந்த ஆள் ஆபத்தானவர். அதிக நாள் இவரை விட்டு வைக்கக்கூடாது. நாட்டில் உள்ள சமூக விரோத வன்முறை கும்பல்களை பற்றி வானரின் தலைமையில் உள்ள குழு வெகு தீவிரமாக ஆராய்த்து வருகிறது. கொஞ்ச நாளில் கால்ஃபாக்ஸை சுற்றியும் வலை இறக்குவார்கள். அப்போது இந்த மனிதர் தாக்கு பிடிப்பாரா? தனது கும்பலின் நடவடிக்கைகள் அனைத்தும் இவருக்கு தெரியும். அதையெல்லாம் போலீசாரிடம் உளறி விடமாட்டார் என்பது என்ன நிச்சயம்? இவரோட ஒப்பிட்டால் ஜெனிஃபருக்கு தெரிந்திருப்பது ரொம்ப கஷ்டம். கால்ஃபாக்ஸினால் அத்தனை பேருக்கும் அழிவு ஏற்படக்கூடும் என்று மொரட்டிக்கு தோன்றியது. இனி இவரை நம்பக்கூடாது என்று தீர்மானித்தான். அவன் உதட்டில் ஒரு குரூரமான மர்மமான புன்னகை தவழ்ந்தது. அதை கால்ஃபாக்ஸ் கவனிக்கவில்லை. தொடரும்.